ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மெயில் எக்ஸாம் டிப்ஸ். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரு ஓப்பன் ராலி கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்து நான் டெக்னிக்கல் போஸ்ட், அதாவது குரூப் ஒய்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுமே செப்பரேட்டாக பண்ணுறாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனாக எந்தெந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கெலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து குஜராத் பார்க்கலாம். குஜராத்தில் வந்து வடோதரா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். சரிங்களா? இதில் வந்து என்னைக்கு நடக்குதுன்னா 27, 28 வந்து நடக்குது மேல் கேண்டிடேட். சரிங்களா? ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 30, 31 நடக்குது. இதில் உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிஇடி, பிஹெச்டி இருக்கும். அது முடித்தவங்க கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வந்து சேம் டேஸில் அடாப்டிலிட்டி டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அடாப்டிலிட்டி வந்து 1 and 2 இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஒன் சிங்கிள் டேயில் ப்ராசஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிஹெச்டி அட்டன் பண்ணுவீங்க. பிஹெச்டி முடித்தவங்க பிஇடி போவீங்க. பிஇடி முடித்தவங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் போவீங்க. ரிட்டன் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணவங்க, அதாவது கிளியர் பண்ணவங்க வந்து அடாப்டிலிட்டி டெஸ்ட் 1 and 2 வந்து அட்டன் பண்ணுவீங்க. சரிங்களா? இது ஒரு ஓப்பன் ராலினால எக்ஸாம் வந்து சேம் டேஸில் வைக்கிறாங்க. சரிங்களா? மெடிக்கல் மட்டும் செப்பரேட்டாக இருக்கும். மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து சேம் டேஸில் இருக்காது. அது வந்து தள்ளி இருக்கும். சரிங்களா? அது அடுத்து ஒரு 1 month 1.5 month வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து சேம் டேஸில் வந்து ஃபிசிக்கல் அண்டு ரிட்டன் எக்ஸாம் வந்து சேம் டேஸில் இருக்கும். சரிங்களா? அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி போய்க்கோங்க. அவங்களே அந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து அண்டு போட்டு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் சொல்லி போட்டிருக்காங்களா, உங்களுக்கான மெடிக்கல், அதாவது அடாப்டிலிட்டி டெஸ்ட்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் டேட்டு கொடுத்து அனுப்பிவிட்ருவாங்க. சரிங்களா? இந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் மெடிக்கல் வந்துடுன்னு சொல்லி. சரிங்களா? அதான் நடக்கும். மெடிக்கல் வந்து சேம் டேஸில் நடக்காது. சரிங்களா? எக்ஸாமும் ஃபிசிக்கல் மட்டும்தான் சேம் டேஸில் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் இன்க்ளூடிங் ஆகிறாங்க, இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்ப்போம். ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் குஜராத், தாத்ரா நாகர் ஹவேலி அண்டு டாமன் டைவ். சரிங்களா? இவங்களுக்கு எல்லாமே இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், வடோதரா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் வந்து குஜராத் வந்து நடக்குது. சரிங்களா? எந்தெந்த ஸ்டேட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா குஜராத், தாத்ரா நாகர் ஹவேலி அண்டு டாமன் டைவ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்கு. சரிங்களா? தமிழ்நாடு வந்து 8 ஏர்மேன் செலெக்ஷன் சென்டர் ஏர்ஃபோர்ஸ் தாம்பரம். சரிங்களா? தாம்பரத்தில் இருக்க ஏர்ஃபோர்ஸ் சென்டரில் வந்து நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸுக்கு வந்து நடத்துகிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கண்டக்ட் பண்ணல, சதர்ன் ஜோன் ஃபுல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? சதர்ன் ஜோனில் நம்ம ஒரு 5 ஸ்டேட்டுக்கிட்ட இன்க்ளூடிங் ஆகும். அந்த 5 ஸ்டேட்டுக்குமே கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அது என்னென்ன ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேட் என்னென்னு பார்த்தாலும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 27லேருந்து 28. சரிங்களா? 27 வந்து ரிப்போர்ட்டிங் டைம், 27, 28 வந்து மேல் கேண்டிடேட்ஸ் வந்து நடக்குது. சரிங்களா? ரிப்போர்ட்டிங் வந்து 27 நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். சேம் ஆக்டிவிட்டீஸ் தான். ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். ரிட்டன் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடாப்டிலிட்டி 1 and 2 நடக்கும். அதுவும் கம்ப்ளீட் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கலுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இந்த டேட்டில் வாங்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். சரிங்களா? இவங்களுக்கு வந்து 27, 28 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க மேல் கேண்டிடேட்ஸ். சரிங்களா? ரெண்டாவது வந்து 30, 31 வந்து மேல் கேண்டிடேட்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அது யாருக்கும் பார்த்தீங்கன்னா கேரளா அண்டு கர்நாடகா. கேரளா அண்டு கர்நாடகாவுக்கு வந்து 30, 31. தெலுங்கானா, ஆந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா 27, 28. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு செப்டம்பர் 2 அண்டு செப்டம்பர் 3லேயும் ரிப்போர்ட்டிங் சொல்கிறாங்க. ஆனால் செப்டம்பர் 2 வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் சேம் தான். ஆனால் யாருக்கு கண்டக்ட் எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் அண்டு புதுச்சேரி. அப்போ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்குலாம் என்றைக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி செப்டம்பர். சரிங்களா? 2ஆம் தேதி, 3ஆம் தேதி நடக்குது செப்டம்பரில். 2ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து செப்டம்பர் 2 வந்து ரிப்போர்ட்டிங் டைம் தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 5லேருந்து செப்டம்பர் 6 வரைக்கும் நடக்குது. அது யாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட். சரிங்களா? ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து சேம் தான். ஃபிசிக்கல் முடிச்சிட்டவங்க வந்து ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். ரிட்டன் டெஸ்ட் முடிச்சிங்கன்னா அடாப்டிலிட்டி 1 and 2 நடக்கும். இதுவுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மெடிக்கலுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கூப்பிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் அண்டு புதுச்சேரி. சரிங்களா? இவங்களுக்கு மட்டும்தான் உமன் கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்க பரிப்போடா ஸ்டேடியம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது யாருக்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்ப்போமா? ஃபஸ்ட் வந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி, 28ஆம் தேதி வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 27. சரிங்களா? மேல் கேண்டிடேட்ஸ். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து சேம் தான். ரிட்டன் எக்ஸாம் சேம் தான். சரிங்களா? எந்தெந்த ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, வெஸ்ட் பெங்கால் அண்டு சத்தீஸ்கர். சரிங்களா? இவங்க எல்லாத்துக்குமே, இந்த ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒடிசாவில் வந்து 27, 28 மேல் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 30, 31 மேல் கேண்டிடேட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு பார்க்கலாம். 30ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து சேம் தான். ரிட்டர்ன் சேம் தான். சரிங்களா? எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30, 31 வந்து ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம். இந்த 3 ஸ்டேட்டுக்கு வந்து 30, 31 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? மெயின் கேண்டிடேட்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 அண்ட் செப்டம்பர் 3 நடக்குது. செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து ரிப்போர்ட்டிங் டைம் சரிங்களா. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அந்த எல்லாமே சேம் தான். எந்தெந்த ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர் அண்ட் ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம் சரிங்களா. இந்த ஸ்டேட்டில் இருக்க உமன் கேண்டிடேட்ஸ் எல்லாமே செப்டம்பர் 2 அண்ட் 3 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மும்பை. அதில் வந்து மும்பை யூனிவர்சிட்டி கிரவுண்டில் நடத்துகிறாங்க. இதில் யார் யாருக்கெல்லாம் நடத்துகிறாங்க பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர் 9 அண்ட் 10 வந்து மேல் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 சரிங்களா. ஃபிசிக்கல் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சேம் தான். எந்தெந்த ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஆல் தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா அண்டு கோவா சரிங்களா. மகாராஷ்டிரா, கோவாவுக்கும் மும்பை யூனிவர்சிட்டியில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு உமன் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தோம்னா செப்டம்பர் 12 அண்டு 13 நடத்துகிறாங்க. 12ஆம் தேதி வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து சேம் தான் சரிங்களா. இதில் எந்தெந்த ஸ்டேட்டுக்காரவங்களும் வந்து கலந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அண்டு கோவா சரிங்களா. இந்த 2 ஸ்டேட்டில் இருக்க உமன் கேண்டிடேட்ஸ் வந்து செப்டம்பர் 12 அண்டு 13 நடக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் வந்து கலந்துக்கலாம் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து எங்கே நடக்குதுன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் காலேஜ் சரிங்களா. அந்த ஸ்போர்ட்ஸ் காலேஜ் கிரவுண்டில் நடக்குது. பஞ்சாபில் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கெலாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 27 அண்ட் 28 தேதியில் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் நடத்துகிறாங்க. 27ஆம் தேதி வந்து ரிப்போர்ட்டிங் டைம் சரிங்களா. ஆக்டிவிட்டீஸ் வந்து சேம் தான். எந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் சரிங்களா. இவங்களுக்கு எல்லாமே மேல் கேண்டிடேட்ஸுக்கு 27, 28 கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் 30, 31 வந்து மேல் கேண்டிடேட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஆகஸ்ட் 30 சரிங்களா. ஆக்டிவிட்டீஸ் வந்து சேம் தான். எந்தெந்த ஸ்டேட்டுக்கும் பார்த்தோம்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பஞ்சாப் அண்ட் சண்டிகர் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 அண்ட் 3 வந்து உமன் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டிங் வந்து செப்டம்பர் 2. ஆக்டிவிட்டீஸ் வந்து சேம் தான். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட்ஸ்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகர், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் சரிங்களா. இந்த ஸ்டேட்டில் இருக்க உமன் கேண்டிடேட்ஸ் எல்லாமே செப்டம்பர் 2 அண்ட் 3 பஞ்சாப்பில் நடக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்க்கலாம் சரிங்களா. ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2005 டு 1 ஜூலை 2008 நீங்கள் பிறந்தவங்களா இருக்கணும். உங்களுக்கு வந்து 21 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது சரிங்களா. 21 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து அட்டன் பண்ண முடியும் சரிங்களா. இதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் போய் அங்கேயே போய் அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th +2 வந்து முடிச்சிருக்கணும். +2ல் வந்து நீங்கள் வந்து 50% வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிக்கணும். அண்டு இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வந்து 50% மார்க் எடுத்துக்கணும் சரிங்களா. நீங்கள் ஓவராலும் 50% அண்டு இங்கிலீஷ்லேயும் 50% எடுத்துடணும். இது எடுக்கலைன்னா உங்களால் இந்த ரெக்ரூட்மெண்ட் அட்டன் பண்ண முடியாது சரிங்களா. ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து 50% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இல்லை நீங்கள் வந்து ஒகேஷ்னல் கோர்ஸ் எடுத்து பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களுமே சேம் தான். டோட்டல் வந்து 50% அண்டு இங்கிலீஷில் வந்து 50% எடுத்துக்கணும் சரிங்களா. இல்லை நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து இங்கிலீஷ் அண்டு ஓவராலாக நீங்கள் வந்து 50% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இந்த 3 பேட்டர்னில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் வந்து இந்த செலெக்ஷன் வந்து தாராளமாக அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு சரிங்களா. மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ ஹைட் இருக்கும் பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் சரிங்களா. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் மினிமம் அக்செப்டபிள் சரிங்களா. ஹைட்டில் வந்து ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கிடையாது சரிங்களா. எதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இருக்க உத்தராகண்ட் வந்து அது வந்து 147 சென்டிமீட்டர் இருந்தால் போகும்னு சொல்லியிருக்காங்க மேல் கேண்டிடேட் சரிங்களா. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு அதில் இருக்கவங்க வந்து 150 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த ரிலாக்ஸேஷன் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸுக்கு கிடையாது சரிங்களா. ஒன்லி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் அவங்களுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து செக்ஸ் எக்ஸ்பென்ஷன் இருக்கும் சரிங்களா. உமன் கேண்டிடேட்க்கு வந்து கிடையாது. மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இருக்கும். 77 சென்டிமீட்டர் வந்து மினிமம் இருக்கணும் சரிங்களா. இதில் வந்து உங்களுக்கு வந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களோட டொமிசைல் சர்டிஃபிகேட் அதாவது உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அங்கே செலெக்ஷன் சென்டருக்கு கொண்டு போய் ஆகணும் சரிங்களா. டொமிசைல் சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஸ்டேட் வைஸாக நடத்துகிறாங்க. ஸோ உங்களோட டொமிசைல் சர்டிஃபிகேட் இல்லாமல் யாரும் போகாதீங்க. செலெக்ஷனுக்கு அப்படி நீங்கள் டொமிசைல் அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் போனீங்கன்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகணும், அதாவது செலெக்ஷன் போகும்போது நீங்கள் என்னெல்லாம் கேரி பண்ணிட்டு போகணுன்றத சொல்கிறேன். ஒரு ஹெச்பி பென்சில் சரிங்களா. ஹெச்பி பென்சில் 1, எரேசர் 1, ஷார்ப்னரு, க்ளூ ஸ்டிக் சரிங்களா. க்ளூ ஸ்டிக்னால் அந்த பசை தான் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லரு, அப்புறம் ப்ளூ அண்டு பிளாக் பென் சரிங்களா. ப்ளூ பென்னும் பிளாக் பென்னும் வச்சுக்கோங்க. வந்து எழுதுறதுக்கு தேவைப்படும், ஏதாவது ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நீங்கள் ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணும்போது உங்களை வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி தான், அதாவது ரிட்டன் எக்ஸாமில் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி தான் உங்களால் ஓஎம்ஆர் ஃபில்அப் பண்ணணும் சரிங்களா. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்காது, ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் சரிங்களா.
அதனால் அந்த பென்சில் எரேசர் எல்லாமே கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 அன்அட்டஸ்டட் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ சரிங்களா. இந்த கலர் ஃபோட்டோவுக்கு பின்னாடி வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும், ப்ளூ கலர் பேக்ரவுண்டு இருக்கக்கூடாது சரிங்களா. அவங்க வந்து லைட் பேக்ரவுண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒயிட் பேக்ரவுண்டே வச்சுக்கோங்க சரிங்களா. ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எப்படி எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் வந்து நீங்கள் வந்து ஸ்லேட் வச்சுருக்கணும். அந்த ஸ்லேட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லேட்டில் வந்து உங்களோட நேம் சரிங்களா, நேம் வந்து கேபிட்டல் எழுதிக்கோங்க. அண்டு என்றைக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அன்னையோட டேட்டு சரிங்களா. இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்தோன்னா இன்றைக்கி டேட்டு சரிங்களா. உங்களோட பேர், அன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கக்கூடிய டேட்டு, அது ரெண்டுமே அந்த ஸ்லேட்டில் எழுதி நீங்கள் செஸ்ட்டுக்கு நேராக அந்த ஸ்லேடை பிடிச்சிருக்கணும் சரிங்களா. அந்த செஸ்ட்டுக்கு நேராக பிடிக்க சொல்லி ஃபோட்டோகிராஃபரில் ஃபோட்டோ எடுக்கணும் சரிங்களா. இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒரு 10 காப்பி வந்து கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அண்டு 4 செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் மெட்ரிகுலேஷன் பாசிங் சர்டிஃபிகேட். அதாவது உங்களோட 10th மார்க் ஷீட் இருக்குல்ல, அந்த 10th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் அண்டு 4 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அந்த 4 ஜெராக்ஸ் காப்பியில் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கணும் சரிங்களா. ஒரிஜினல் 10th மார்க் ஷீட் அண்டு 4 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 4 ஜெராக்ஸ்லையுமே நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அண்டு 4 செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் 10th 12th இன்டர்மீடியேட் சரிங்களா. இந்த கோர்ஸஸ் சர்டிஃபிகேட், அதாவது வேறு ஒன்றும் இல்லை, 10th 12th மார்க் ஷீட் இருக்குல்ல, ஆல்ரெடி 10th வந்து நம்ம சொல்லியாச்சு. 10th 12th மார்க் ஷீட் வந்து 4 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 4 காப்பிலையுமே செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் வந்து சைன் பண்ணிடுங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அண்டு 4 செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் டொமிசைல் சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குங்களா. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் அண்டு 4 செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ், அதாவது 4 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் 4 இதுலேயுமே சைன் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஓசி வந்து ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக என்ஓசி வந்து நீங்கள் கொண்டு போய் தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கவங்க வந்து என்சிசி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்டு செல்ஃப் அட்டஸ்டட் 4 காப்பீஸ் வந்து நீங்கள் கொண்டு போய்க்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்ம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி ஃபில் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. இந்த ஃபார்ம் இல்லைனா கண்டிப்பாக உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. கேட்லேயே இந்த ஃபார்மில் கேட்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் சரிங்களா. அங்கே போய் செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு அடிபட்டாலோ இல்லை வேறு எதுவும் நடந்தாலோ அதுக்கு அந்த ஏர்ஃபோர்ஸ் ரெக்யூப்மெண்ட் வந்து பொறுப்பு கிடையாது. அதை வந்து வீட்லேயே உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க சரிங்களா. இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அடுத்து வந்து உங்களோட நேம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்டியன் ஆஃபில் வந்து உங்கள் ஃபாதர் அண்ட் மதர் நேம் யாராவது ஒரு நேம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் சரிங்களா. டேட் ஆஃப் பர்த் எழுதி முடிச்ச பிறகு அவ்வளோதான். கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டுவோங்க. ரெண்டாவது வந்து உங்களோட பேரண்ட்ஸ் நேம் போட்டுவாங்க. பேரண்ட்ஸ் நேம் வந்து என்ன ரிலேஷன், அதாவது அப்பாவா அம்மான்னு சொல்லிட்டு அடுத்து கீழே போட்டுவாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் அடுத்து போட்டுவோங்க சரிங்களா. இவ்வளோ தான் இது வந்து ஃபில்அப் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி ஃபில்அப் பண்ணி கொண்டு போய்க்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபிசிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் சரிங்களா. 1600 மீட்டர் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் வந்து வித்தின் 7 மினிட்ஸில் வந்து நீங்கள் முடிக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 8 மினிட்ஸ் சரிங்களா. மேல் கேண்டிடேட் வந்து 7 மினிட்ஸ், ஃபீமேலுக்கு வந்து 8 மினிட்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஈவெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 புஷ்அப்ஸ் வந்து 1 மினிட்டில் போடணும், 10 சிட்டப்ஸ் வந்து 1 மினிட்டில் போடணும், 20 ஸ்குவாட் வந்து 1 மினிட்டில் போடணும் சரிங்களா. இந்த 3 ஈவெண்ட்டுமே நீங்கள் வந்து 1 மினிட்டில் வந்து நீங்கள் பண்ணி முடிக்கணும். அவ்வளோதான் சரிங்களா. ஏர்ஃபோர்ஸ் அண்டு நேவி ரெண்டுமே ஃபிசிக்கல் வந்து ரொம்ப ஈஸி. எக்ஸாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. எக்ஸாம் படித்தா ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபிசிக்கல் வந்து ஏர்ஃபோர்ஸ்லேயே நேவிலே ரொம்ப ஈஸி. ஆர்மி மட்டும்தான் ஃபிசிக்கல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபிசிக்கலில் ரன்னிங்க்கு அப்புறம் என்ன ஈவெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 சிட்டப்ஸ் வந்து 1 மினிட் வந்து 30 செகண்ட்ஸ் சரிங்களா. அதாவது 90 நிமிஷத்தில் வந்து நீங்கள் 10 சிட்டப் வந்து போட்டு முடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 ஸ்குவாடு வந்து 1 மினிட்டில் நீங்கள் போட்டு முடிச்சிடணும் சரிங்களா. உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த 2 ஈவெண்ட் தான். மேல் கேண்டிடேட் வந்து 3 ஈவெண்ட்டு அண்டு ப்ளஸ் ரன்னிங் இருக்கும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட சேலரி பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அக்னிவீர் பேட்டர்ன் தான் சரிங்களா. ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 30,000, செகண்ட் இயர் வந்து 33,000, தேர்ட் இயர் வந்து 36,500, ஃபோர்த் இயர் வந்து 40,000 சரிங்களா. இதில் நீங்கள் வந்து 4 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து 10 lakh வரைக்கும் கிடைக்கும் சரிங்களா. சேவாநிதியிலேருந்து அதாவது உங்களோட பேக்கேஜ்லேருந்து ஒரு அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. அது போக எவ்வளோ அமௌண்ட் பிடிச்சிருக்காங்களோ, அதாவது 5 lakh பிடிச்சிருக்காங்க, இன்னொரு 5 lakh வந்து கவர்மெண்ட்லேருந்து போட்டு உங்களுக்கு வந்து 10 lakh 4 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது கொடுத்துருவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. இல்லை ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னா ஆல் கேண்டிடேட்ஸ் ஹூ குவாலிஃபை பிஇடி சேல் அண்டர்டேக் ரிட்டன் டெஸ்ட் ஆன் தி சேம் டே சரிங்களா. அதான் ஆல்ரெடி சொன்னது தான். ஃபிசிக்கல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சேம் டேஸில் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஓஎம்ஆர் பேஸ்டாக சரிங்களா. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கிடையாது. ஓஎம்ஆர்லேருந்து நீங்கள் ஆன்சர் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் நடக்கும் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் வந்து நடக்கும். எக்ஸாமில் என்ன பேட்டர்னில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து 20 கொஸ்டின் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து சிபிஎஸ்சி மெத்தட் சரிங்களா. இங்கிலீஷ் அண்டு ரீசனிங் ஜிகே சரிங்களா. ராகா பார்ட் வந்து 30 கொஸ்டின் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன ஒரு பெரிய விஷயம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து
ரீசனிங் அண்டு ஜிகே அண்டு இங்கிலீஷ் சரிங்களா. இந்த 3லுமே செக்ஷன் கட் ஆஃப் இருக்கும். நீங்கள் தனித்தனியாக அந்த 3லுமே இந்த செக்ஷன் கட் ஆஃப் கிளியர் பண்ணிக்கணும். அண்டு ஃபுல்லாக ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க, அதையுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் சரிங்களா. இதில் நீங்கள் செக்ஷன் கட் ஆஃப் கிளியர் பண்ணாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபெயில் தான் எக்ஸாமில். அவங்க டார்க்காக ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. கேண்டிடேட்ஸ் ஆர் டு குவாலிஃபை இன் ஈச் பேப்பர் செப்பரேட்லி, அதான் சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது செக்ஷன் கட் ஆஃப் இருக்கும், அதை கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து 1 மார்க் கரெக்டாக இல்லைன்னு 1 மார்க்கு, அன்அட்டெம்ப்ட் வந்து மார்க் கிடையாது. மைனஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.25 சரிங்களா. அதை வந்து 1/4 மெத்தடில் வந்து மைனஸ் மார்க் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமான ரிசல்ட் வந்து அன்றைக்கே வந்துடும் சரிங்களா. ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து அப்போமே வந்துடும். ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். அந்த ரிசல்ட் வந்தவங்க வந்து அடாப்டிவிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து கூட்டு போயிடுவாங்க சரிங்களா. அடாப்டிவிட்டி டெஸ்ட் வந்து 1 வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பேஸில் இருக்கும், 2 வந்து குரூப் டிஸ்கஸ் பேஸில் இருக்கும் சரிங்களா. நீங்கள் 1 வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் 2க்கு கூப்பிட்டு போவாங்க சரிங்களா. அடாப்டிவிட்டி டெஸ்ட் வந்து 1 நீங்கள் யாரெல்லாம் கிளியர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து 2க்கு குவாலிஃபை ஆவீங்க. அந்த 2ல் வந்து குரூப் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். அந்த 2வும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கலுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க சரிங்களா. இந்த அடாப்டிவிட்டி டெஸ்ட் வந்து ஈஸி தான். நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டா இதை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுவீங்க சரிங்களா. ரிட்டன் எக்ஸாம் யாரெல்லாம் கிராஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபட்சம் வாய்ப்பு நிறையா இருக்குது சரிங்களா. ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சுட்டு போங்க சரிங்களா. இன்னும் ஒரு 25 டேஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நல்லா படிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் தான் சரிங்களா. மெடிக்கல் வந்து சேம் ஏர்ஃபோர்ஸ் மெடிக்கல் தான் நடக்கும். மெடிக்கல் கொஞ்சம் டஃப்னஸாக இருக்குன்னா ஃபெயில் பண்ண மாட்டாங்க சரிங்களா. உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் ஃபிட்டு, ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி ரீமெடிக்கல் பண்ணுவாங்க சரிங்களா. என்னென்ன பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது என்னென்ன சொல்கிறேன். ஆனால் இது வந்து ஓரலாக தான் சொல்லியிருப்பாங்க, இன்னும் டீப்பாக தான் பார்ப்பாங்க சரிங்களா. என்னென்ன பார்த்தீங்கன்னா ப்ளட்டில் ஹீமோக்ளோபின் பார்ப்பாங்க, யூரின் பார்ப்பாங்க, அப்போ வந்து பயோகெமிஸ்ட்ரியில் என்னென்னா ப்ளட் சுகரு இதெல்லாம் பார்ப்பாங்க சரிங்களா. இது வந்து செஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, ரேடியோகிராஃப் வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த இசிஜி இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து பண்ணுவாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணலை சரிங்களா. ஸோ காமனாக ஏர்ஃபோர்ஸ் மெடிக்கல் என்ன நடக்குமோ சேம் அதே தான் நடக்கும். ஸோ டோன்ட் வரி. ஓகே, நீங்கள் இந்த மெடிக்கல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட்டு சைஸாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வைஸ் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வில் பி டிஸ்பிளேடு 1 ASC அம்லா, 9 ASC புவனேஸ்வர், 8 ASC தாம்பரம், 6 ASC மும்பை. இந்த சென்டரில் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க சரிங்களா. என்றைக்கு பார்த்தீங்கன்னா 14th நவம்பரில் வந்து ரிசல்ட், அதாவது ஃபைனல் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கான கால் லெட்டர், அதாவது ஃபைனல் ரிசல்ட்டில் நீங்கள் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான கால் லெட்டர் வந்து மெயில் அண்டு போஸ்ட்டில் வரும். இது வந்து உங்களுக்கு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 வரும் சரிங்களா. ஃபைனல் மெரிட்டில் கிளியர் பண்ண எல்லாத்துக்குமே போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. போஸ்டிங் போட்டு உங்களோட போஸ்டிங் ஆர்டர் வந்து ஒன்று போஸ்ட் ஆர்டரில் வரும் சரிங்களா, அதை பை போஸ்ட்டில் வரும், இல்லைனா மெயிலில் வரும் சரிங்களா. ரெண்டுமே மேக்ஸிமம் வந்து வருது இப்போல்லாம். மெயிலில் இமெயிலே செக் பண்ணி பாருங்கள், இமெயிலே வரும், பை போஸ்ட்லேயே வரும் சரிங்களா. ஓகே, இந்த ரெக்யூப்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. உங்களுக்கு என்ன சந்தேகம் தான் அந்த குரூப்பில் கேட்கலாம். ஓகே.